நீ தண்ணீர்களை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினியை கடந்தாலும் அது உன் மேலே புரளாது, அது உன் மேலே பற்றாது அப்படின்றார். யாரை பார்த்துட்டு போனோம்? கர்த்தரை பார்த்தீங்கன்னா அது தண்ணீராக இருந்தாலும் உங்களை மூழ்கடிக்க முடியாது. அது தண்ணீரை போல எந்த காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நீங்கள் மூழ்க மாட்டீங்க. அது மேலே நீங்கள் நடப்பீங்க. அது உங்கள் காலு கீழே இருக்கும். அக்கினி உங்கள் பேரில் பற்றாது, ஒரு முடி கூட கருகாது. அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? பேதுரு போல ஆண்டவரை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணா? ஆண்டவரை பார்த்துட்டே போனான். அவன் இறங்கி நடந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவன் மூழ்கலை. என்றைக்கு ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு சூழ்நிலையை பார்த்தானோ அப்போதே அவன் மூழ்கினான். அப்போ யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். டெய்லி யாரை பார்க்கணும்? நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தால் என்ன பண்ணணும்? டெய்லி ஆண்டவரை பார்க்கணும். இந்த கண்கள் யாரை பார்க்கணும்? நீங்கள் ஆண்டவரை பார்த்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அல்லேலூயா. வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. இந்த முகத்தை எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாரு? வெட்கப்பட்டு போக. சொல்லுங்க, இந்த முகத்தை எங்கேயும் வெட்கப்பட்டு போக என் ஆண்டவர் விட மாட்டாரு. அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்தாலே எல்லாமே மாறும்.